பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நான் பிரியா ஸ்ரீலங்காலேருந்து. நான் ஏற்கனவே மகனை பற்றி உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன் பாஸ்டர். அவர் கிட்னியில் இன்னும் காயம் இருக்கிறதாகவும் வீக்கம் இருக்கிறதாகவும் அவரை சுகமாக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 12 வருஷத்துக்கு சரி நீங்கள் கிளினிக் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க பாஸ்டர். எதுவுமே சாப்பிட அப்படின்னா பழம் கீரையெல்லாம் எதுவுமே நிறைய பிரச்சனை இருக்குது பிளட்டில். அதனால் அது இது நிறைய அவருக்கு கொடுக்க வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. கூடுதலாக அவருக்கு சோறு மட்டுமே கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாஸ்டர். மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க. என்னென்னா பாஸ்டர், நான் அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கு பிறகு நான் நேற்று தான் அவரோட அடுத்த கிளினிக்கு போனேன். போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவரே, நான் சொல்லக்கூடாது, அந்த டாக்டரே சொல்லணும் அவர் சுகமாக இருக்கிறாரு, மாற்றோருக்கு ஏதாவது அவங்களே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஒரு நன்மையான காரியத்தை நான் அவங்க வாயிலேருந்து கேட்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னா பாஸ்டர், நான் அந்த கிளினிக் ரூமில் இந்த கிட்னி சம்மந்தமான டாக்டர்ஸ் ஒரு 6 பேர் இருப்பாங்க. 6 பேரில் நம்ம நம்பர் ஆர்டர் படி போகிறப்போ அங்கே எந்த டாக்டர் ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா பெரிய டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த இது இருக்குது பாஸ்டர். அப்போது வழமையாகவே நான் சிங்கள டாக்டர்ஸ் கிட்ட தான் நான் கூடுதலாக 6 பேரில் 2 பேர் தான் தமிழ் டாக்டர்ஸ், மற்றவங்களாம் சிங்களம். அவங்கக்கிட்ட தான் கூடுதலாகவே மகனை தூக்கிட்டு போயிருந்தேன். இந்த 1 வருஷமாகவே நான் சிங்கள டாக்டர்ஸ் கிட்ட தான் போயிருந்தேன். ஆனால் நேற்று என்ன நடந்துச்சுன்னா பாஸ்டர், தமிழ் டாக்டர் ஒருத்தர், அப்படின்னா வயசான ஒரு டாக்டர் ஒருத்தர்கிட்ட தான் அந்த 6 பேரில் இருக்கிற அந்த ஒருத்தர் நான் அவர்கிட்ட எனக்கு போகும்படியான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நான் அங்கே போயிட்டு உட்காந்ததுமே அவர் நல்ல வயசுனால வா போன்னு கதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் கதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், நல்லா இருக்கிறாரு டாக்டர், எப்படி ஆக்டிவாக இருக்கிறானா அப்படின்னு கேட்டார். டாக்டர் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்கிறாரு, அந்த வயசுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே சரியாக செய்கிறாரு, நல்ல ஞானம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன். ஆனால் ஒரு பிரச்சனை தான் டாக்டர், இந்த 3 மாதமாக நான் கண்டது, அவர் யூரின் போகும்போது நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி இப்போது மோஷன் போனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு, தண்ணி குடிக்காதவங்க மாதிரி செய்கிறாரு. ஆனால் நிறைய தண்ணி குடிக்கிறாரு, அவருக்கு கொடுக்குற அளவை விட அதிகமாக தண்ணி குடிக்கிறாரு. ஆனாலும் மோஷன் போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போகிறாரு. ரொம்ப பாவமாக இருக்குது டாக்டர்னு சொன்னேன். ஏன்னா அவர் கொஞ்சம் ஏற்கனவே அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் மகனை வச்சுருக்கப்போ அவர் எனக்கு பழக்கம்னான்னு சொன்னதும் அவர் உடனே எடுத்து சொன்னார், நல்லா தண்ணி கொடுமா, நல்ல பழமெல்லாம் நிறைய கொடுமா, பப்பாளியெல்லாம் கொடுமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லையே டாக்டர், தான் எதுவுமே கொடுக்க வேணான்னு இருக்கிறாங்களே, ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் கொடுக்க வேணான்னு இருக்கிறாங்களே, கீரையெல்லாம் கொடுக்க வேணான்னு இருக்கிறாங்களே, அப்படி கொடுக்குறதா இருந்தால் எனக்கு தெரியும் டாக்டர், எப்படியுமே அவருக்கு மோஷன் பிரச்சனை ஒன்று வராதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் கொடுக்க வேணான்னு இருக்கிறாங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லவும், மகனோட பிளட் ரிப்போர்ட் அவர் கையில் இருக்குது. பார்த்துக்கிட்டு சொன்னார், பாஸ்டர், எந்த மடையை சொன்னா பிள்ளைக்கு அதெல்லாம் கொடுக்க வேணான்னு? அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை இருக்குது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனோட பிளட் கிளியராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே பிளட்டில் இல்லை. அதே மாதிரி அவனோட கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. யார் உனக்கு இதெல்லாம் சொல்கிறா? இல்லையே டாக்டர், இந்த சுகப்படுத்த முடியாதுன்னு. இதை ஏமா சுகப்படுத்த முடியாமல் போகணும்? இது என்ன அவனுக்கு பெரிய நோயா? இந்த காலத்தில் சுகப்படுத்த முடியாமல் இருக்கா? அவனுக்கு இது சுகப்படுத்த முடியாதுன்னு யார் சொன்னா? அவன் சுகமாக இருக்காமா, நீ ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அவரும் எனக்கு ரிப்போர்ட்டை வச்சு அடுத்தடுத்து காட்டுறாரு. இது பாரு, இது ஒயிட் பிளட் செல்ஸ் பாரு, இருக்கா, என்ன கதைன்னு பாரு, இருக்கா, சரியாக இருக்குது டாக்டர். அப்போ எல்லாமே அவனுக்கு சரியாக இருக்குமா, எதுவுமே கூடவும் இல்லை குறையவும் இல்லைம்மா, அவன் சரியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கு வெயிட்டு சரியாக இருக்குது, அவன் நல்லா இருக்கான், நீ நல்லா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை நீ தேத்தி எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு பாஸ்டர். எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறத தவிர வேறு எதுவுமே வாயில் வரல. நான் உடனே நன்றி ஏசப்பான்னு மட்டும்தான் நான் சொன்னேன். சொன்னதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்ன சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான மருந்துகளை எழுதி கொடுத்துட்டு மகனை ரிலீஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, இன்னொரு 3 மாதத்தில் வாங்க, நீ பயப்படாமல் பழமெல்லாம் கொடு, நீ பயப்படாத,
நீ தைரியமா என் புள்ள சுகமாகிட்டான்னு நினச்சி நீ எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஆறுதல் சொல்லி அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனார் பாஸ்டர். இதை கட்டாயம் இந்த மனுஷனாலேயோ அந்த வைத்தியரால கூட கூடாது, இது ஆண்டவரால் மட்டும்தான் ஆணுச்சு பாஸ்டர். என்னென்ன கொடுக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எப்படியோ கொடுப்பட்டுருச்சு பாஸ்டர். சின்னவர் தானே, அப்போது வீட்டில் எல்லோரும் பழம் சாப்பிடும்போது ஒரு துண்டு பழம் அப்படி இப்படி கொடுத்துட்டேன் பாஸ்டர். நான் என்னை அறியாமல் கொடுத்துட்டேன் அவருக்கு எல்லாமே, சீஸ் ஒரு துண்டு அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துப்பட்டுருச்சு. நான் நினச்சிட்டு போனேன் இப்போ எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு போனேன். பிளட்டில் என்ன ரிப்போர்ட் வருதோ தெரியலன்னு நான் நினச்சிட்டு போனேன். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உங்களை நான் நம்பி போகிறேன் ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நம்பி போகிறேன். ஹெய்டனை நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் கட்டாயம் செய்யணும் ஆண்டவரே, அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் கட்டாயம் இந்த விஷயத்தை நான் சாட்சியாக சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன் பாஸ்டர். ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சுருக்காரு பாஸ்டர். எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறபடினால நான் எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் என்னுடைய வாழ்க்கையின் சகல மேன்மைகளையும் ஆண்டவர் ஒருத்தருக்கே செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உலகம் முழுவதும் ஜனங்கள் நாடும் காரியம் சமாதானமே. ஆனாலும் தனி மனிதனில், குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், அரங்கத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவின் பிள்ளைகளுக்கு உண்மையான சமாதானம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம் இல்லாததினால் மக்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். குடிபழக்கம் மற்றும் போதைப் பொருள்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகின்றனர். சிலர் தற்கொலையும் செய்து கொள்ளுகின்றனர். கடந்த நாட்களில் திருச்சியில் ஓர் பஸ் டிரைவர் மீது மாணவர்கள் கல் எறிந்ததினால் அவர் தாறுமாறாக பஸ்ஸை ஓட்டி 9 நபரை சாகடித்து விட்டார். நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கும்போது, என்னை கல்லால் அடித்ததினால் என் சமாதானத்தை இழந்தேன், அதனால் இப்படி செய்துவிட்டேன் என கூறினார். அமெரிக்காவில் ஒரு வாலிபன் ஓர் அலுவலகத்திற்குள் நுழைந்து துப்பாக்கியால் சுட்டு 15 பேரை கொலை செய்து விட்டான். காரணம், அவன் ஒரு பெண்ணை நேசித்து பிறகு திருமணம் செய்ய மறுத்துவிட்டாள். பிரியமானவர்களே, சமாதானத்தை இழந்தவன் இப்படி பயங்கரத்தை செய்துவிட்டான். சமாதானம் இருந்தால் அது உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதம். இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் மரித்ததே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகவே. பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம். ஆனால் இன்று எங்கும் ஜனங்களுக்குள்ளே போலியான சமாதானம் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூசாய் பூசி குணமாக்குகிறார்கள் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். இதை எரேமியா 6:10 மற்றும் 8:11 வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்னும் எசேக்கியேல் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையாய் சமாதானத்திற்கும் போலியான சமாதானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சமாதானத்தை தருவதே நம் தேவனுடைய வாக்குத்தத்தம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் அமைதியாய் தங்கும் என்று ஏசாயா 32:18 வாசிக்கிறோம். இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போல் பாயும்படி செய்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கொடுக்கும் சமாதானம் எப்படி இருக்கும்? பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சமாதானத்தையே விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னார்.
என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உலகம் கொடுக்கிறபடி என் ஆண்டவர் சமாதானத்தை தருவதில்லை. உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருட்களை, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாகனம் வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய பங்களா கட்டியிருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, எல்லாமே பழுதடையக்கூடியது. நாளடைவில் அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் இதிலே நீங்கள் சமாதானத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் என் தேவன் உன்னதத்தில் உள்ள ஒரு சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் இந்த சமாதானம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்கள் நெருக்கத்தை நீங்கள் தாண்டி போக அது உதவி செய்யும். உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அது உதவி செய்யும். எந்த ஒரு கொடூரமான நேரத்திலும் கூட, கொடூரமான ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கூட, இந்த சமாதானம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நிதானமாக யோசித்து நல்ல முடிவை எடுத்து அதிலிருந்து அருமையாய் நீங்கள் தப்புவீர்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் அழிந்து போகக்கூடியது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த சமாதானத்தை தான் நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் பேசுகிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதான குறைவாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே என் தேவன் சமாதானத்தை கட்டளை இடுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை வழி நடத்துகிறவர், எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், எங்கள் மேல் கரங்களை வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை கட்டி அணைத்து தம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர். உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்திலே அப்பா பூமி எங்கும் நாங்கள் தேடினாலும் கண்டடைய முடியாது. ஒரு உண்மையுள்ள ஒரு தேவன் அப்பா, எங்களை படைத்தவர், எங்களை பெற்றெடுத்தவர் நீர். அம்மாசாஜா இயேசுவே, எங்களை உருவாக்கின உம்முடைய கரம். எஸ் டாடி, ஹல்லேலூயா. எஸ் அப்பா, நீர் ஒரு பெற்ற தகப்பனாக இருக்கிறபடினாலே, ஒரு பெற்ற தாயை போல நீர் எங்களுக்கு இருக்கிறபடினாலே, எங்கள் துக்கங்கள், எங்கள் துயரங்களை காண்கிற பொழுது நீர் எங்களுக்காக பரிதவிக்கிறீர். அமராஜா இசப்பா, எங்கள் மேல் மனதுருகுகிறீர். எங்களை அப்படியே நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி எங்களை அழித்து விடாமல், எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்காமல், நீர் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை மீண்டும் எங்களை ஏற்றுக்கொடுகிறீர். அமராஜா, எப்படி ஒரு குடும்பத்தில் எசப்பா ராஜா 2 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை சரியில்லை என்று சொன்னாலும் கூட, எப்படி ஒரு தாய் 2 பேருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறாளோ, அதே போல என் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உருவாக்க நீர் முயற்சி செய்கிறீர் அப்பா. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அடைய வருஷிக்க பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமராஜா, இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் உம்முடைய சாயல், நீர் படைத்த படைப்புகள் அப்பா. ஆகவேதான் நீங்க சொன்னீங்க, ஒருவரும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல. உம்முடைய நாமத்தை அறிந்து அந்த நித்திய ஜீவனை, அந்த நித்திய வழியை அப்பா உம்முடைய பிள்ளைகள் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் உள்ள அப்பா அந்த நித்திய ஜீவனுக்குள் பிள்ளைகள் வர வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. பிசாசின் பிடியில் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ராஜா எசப்பா, அவருடைய பிடியில விழுந்து நரகத்துக்கு போகாதபடிக்கு, பாதாளத்துக்குள் போகாதபடிக்கு நீர் பாதுகாக்க இயேசுவே, நீர் அநேக உம்முடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை நீர் எழுப்பி வைத்திருக்கிறீர் சுவாமி. அமராஜா, இந்த நாளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலம் மிக கொடூரமான காலமாக இந்த நாட்கள் மாறிக்கொண்டிருந்தாலும், பிசாசானவன் தம்முடைய ஆற்றலை, முழு வல்லமையை அவன் வெளிப்படுத்தி பிள்ளைகளை தந்திரமாய் பிடிக்க அவன் முயற்சி செய்தாலும், எசப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை போராடி அவர்களை வெளியே கொண்டு வருகிறீர் சுவாமி. அவர்கள் சத்தியத்தை அறிகிற பொழுது, அதில் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது, இயேசுதான் தெய்வம் என்று அறிக்கை செய்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில முழு விடுதலை உண்டாகும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அப்பா. நீங்க இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, யாரெல்லாம் என்னோடு இணைந்து அப்பா இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு அப்பா ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அளவில்லாத சமாதானத்தை இந்த காலை வேளையிலே நீர் கட்டளை இடுவீராக சுவாமி. உள்ளத்துல ஒரு மிகுந்த ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, அநேகர் நான் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து எதற்கு, நான் மரித்து போனால் நலமாயிருக்குமோ, நான் மரித்து விட்டால் எல்லாம் சரியாகி விடுமோ என்று நினைக்கிறார்கள். இல்லை சுவாமி, நீர் அவர்கள் மரிப்பதற்காக நீர் இந்த பூமியில் அவர்களை படைக்கவில்லை. படைத்த நோக்கத்தை அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா காணட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவுதான் சத்துருவானவன் அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக கொடூரமாக நின்றாலும் கூட எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் சுவாமி. சிங்க கெவியில் போட்டாலும் என் ஆண்டவர் நீர் தப்புவிக்கிறீர். அக்கினி சூளையில போட்டாலும் எங்களை நீர் தப்புவிக்கிறீர் சுவாமி. வனாந்தரத்தில் நாங்கள் நடந்தாலும் எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை தப்புவிக்கிறீர் அப்பா. அமராஜேசுவே, எந்த சூழ்நிலையிலும்
எங்களோடு நின்று ஆமா ராஜா எங்கள் பிரச்சனைகள் எங்களுக்குள் இருந்து இயேசுவே நீர் எங்களை விடுவிக்க அப்பா துரிதமாய் செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. எப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்தும் எங்களை நீர் அவிழ்க்கிறீர். எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கத்திலும் இருந்து நீர் எங்களை விடுதலையாக்குகிறீர். எப்படிப்பட்ட வியாதியிலும் இருந்து நீர் எங்களை விடுதலையாக்குகிறீர். அமராஜ் எசப்பா எப்படிப்பட்ட மரணம் நேரிட்டாலும் அப்பா எங்களை உயிரோடு எழுப்புகிற தேவனாகவும் நீர் இருக்கிறீரப்பா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. மார்க் 5:34 வாசிக்கிறோம், நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீங்களே அப்பா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்பா தன் விசுவாசத்தினாலே உம்முடைய வஸ்திர ஓர தொங்கலை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டு அந்த மகளை சுகப்படுத்தினது போல இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் வியாதி நிமித்தமாக ஹல்லேலூயா பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக அப்பா குடும்பத்தில் பொருளாதார இழப்புகளின் நிமித்தமாக ஹல்லேலூயா இயேசுவே சந்ததியாக ஆளில தொடர்ந்து வரும் பாவங்களின் நிமித்தமாக ராஜா இயேசப்பா சமாதானம் இல்லாதபடிக்கு அப்பா இருதயத்தில் வெறுமையாய் ஹல்லேலூயா இயேசுவே அப்பா ஹல்லேலூயா நொறுங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானம் இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அது ஆளுகை செய்யட்டும் அப்பா. பிசாசானவன் இங்கே கிரியை செய்ய முடியாது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே என் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி விடுதலையாக்கும்? சத்தியம் என்பது ஒரு பட்டயம். ஹல்லேலூயா. பிசாசினை நொறுக்கும் பட்டயம். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் மேலும் அது பலிக்கும். ஹல்லேலூயா. thank you holy spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படும். அப்பாவுடைய வார்த்தையில் உள்ள இந்த ஜீவனை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அதிகாலையில் உம்மை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் என் பிள்ளைகளுடைய இருதயத்தை அதை ஆளுகை செய்வதாக. ராஜா இந்த ஊழியத்தோடு இணைந்து ராஜா தினமும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானம் இறங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னீங்களே ராஜா. இயேசுவே இந்த நேரத்தில் அப்பா இந்த காலை வேளையில் இந்த வாக்கு தத்தத்தை நீர் நினைவு கூறுவீராக. இந்த வார்த்தை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டவர்களா இயேசுப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி தங்கள் கரங்களை உயர்த்தி நிற்கிறார்களோ, யாரெல்லாம் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடுகிறார்களோ அந்த உண்மையான சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு தரணும். என் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நான் சமாதானம் பெற்று நிற்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்களின் நிமித்தமாக நான் சமாதானமற்று நிற்கிறேன். என் குடும்பத்தில் காணக்கூடிய பொருளாதார நெருக்கத்தின் நிமித்தமாக நான் சமாதானம் இழந்து போய் நிற்கிறேன். எனக்கு சரியான வேலை இல்லை, அதனால நான் சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறேன். என் திருமண காரியங்கள் தடையா இருக்கிறது, ஆகவே நான் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன். என் கற்பத்திலே கனி இல்லை, குழந்தை இல்லையே என்று சொல்லி நான் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன். என் குடும்பத்திற்குள் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகளுமாக இருக்கிறது, இதனால் நான் சமாதானத்தை இழந்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த அப்பாவுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்வாராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலுமே ஆண்டவர் ஆளுகை செய்வாராக. பிசாசுகள் இப்பொழுது விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும். எப்படிப்பட்ட பில்லி சூனி ஆவிகளும் இப்பொழுது விலகி ஓடணும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பாதாளத்தின் கிரியைகளாக இருந்தாலும் சரி இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். எப்படிப்பட்ட மரணத்துக்கு நேரான கிரியைகள் அங்கு நடந்து கொண்டிருந்தாலும் சரி ஹல்லேலூயா மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த என் ஆண்டவருடைய வல்லமை ஆற்றலும் இந்த நேரத்தில் அது கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அந்நிய அக்கினிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஹல்லேலூயா ஏவல் பிசாசுகள் அலறி வெளியே ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அப்பா ஏவல் பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது சபிக்கப்பட்ட ஆவிகள் எதுவும் பிள்ளைகளை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் விபச்சார ஆவிகள், வேசித்தனம் பண்ணக்கூடிய அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது பிள்ளைகள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் சரி ஹல்லேலூயா விட முடியாத பாவங்களிலே சிக்கி இருப்பார்கள் என்று சொன்னாலும் சரி இப்பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா விடுதலை ஆகணும் சுவாமி. ராஜா என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்கப்பா. ஆமா ராஜா இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை பிள்ளைகள் அறிவார்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா இயேசு என்னும் இரட்சகர் உனக்காக ஒருவர் வந்திருந்தார். அவர் உனக்காக சிலுவையிலே உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் மீறுதல்கள், உன் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் தாமே தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னையே
பலியாக ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா அது நிமித்தமாக அதிலே சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற அந்த அறிவு, அந்த ஞானம் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் அப்பா. இந்த சத்தியத்தை அறிகிற பொழுது அப்பா ஹல்லேலூயா இயேசுவை நீர் விடுதலையாக்குகிறீர். நீ ஆராதிக்கிற இந்த இயேசு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இப்பொழுதும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் மீண்டும் உன்னை சந்திக்க வருகிறார் என்கிற விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் இப்பொழுது இயேசுவே இருக்கிறதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவே உம்மை இந்த காலை வேளையில் தரிசிப்பார்கள். உம்மை அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர்வார்கள். ஹல்லேலூயா. இனி காதுகளிலே பிசாசுகள் உங்கள் காதுகளிலே பேச போவதில்லை. என் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலிருந்து அவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவுக்கு நேராக உங்களை அவர் திருப்புவாராக. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது அதிசயங்களை செய்யட்டும். ஜெபத்தை கேட்கிற பொழுதே இயேசுவே ஒரு மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போகணும். எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி என் தேவன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா நான் பேசுகிறேன். வல்லமை விளங்கட்டும் அப்பா. வல்லமை விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மருத்துவமனையிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். வியாதிகள் மாறணும். ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி இயேசப்பா விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி இப்பொழுது அற்புதம் நடக்கணும் நடக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய கரத்தின் வல்லமைகள் வெளிப்படுவதாக சுவாமி. சத்துருக்கள் சிதறுண்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. மனுஷிக ஆவிகள் இயேசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மனுஷர்கள் மூலமாக கிரியை செய்யக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய எந்த ஆவிகளாக இருந்தாலும் சரி ஹல்லேலூயா இப்பொழுது அவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு போகட்டும். ராஜா எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. மாறாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார கிரியைகளோடும் வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசுகளோடும் எங்களுக்கு யுத்தம் இருக்கிறது இயேசுவே. அந்த யுத்தத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் ஹல்லேலூயா மேற்கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசினை நாங்கள் ஜெயிப்போம். காரணம் என் இயேசு எங்களுக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசித்து சொல்ல முடியும்? என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஆகவே பிசாசை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகி போ என்று சொல்லுங்கள். அவைகள் வெளியேறிவிடும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய எல்லா பிசாசுகளையும் எல்லா சத்துருக்களையும் அப்பா இப்பொழுதே இந்த சமாதானத்தின் தேவன் நசுக்கி போடுவீராக ராஜா. அதன் கிரியைகளை முற்றிலுமாக நீர் அழித்து போடுவீராக சுவாமி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதமும் அதிசயம் நடக்கட்டும். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோப்பா ஹல்லேலூயா அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. யாரெல்லாம் ஷேர் பண்ணப்பட்ட இயேசுவே இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அற்புத அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக ராஜா. இயேசுவே ராஜா இந்த ஊழியத்தில் இணைந்து ராஜா அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஹல்லேலூயா. இது நிமித்தமாகவே அவர்கள் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. இயேசுவே அப்பா அந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய கரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் இன்னும் குடும்பங்களில் இயேசுவே நீர் சமாதானத்தை கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கணும். ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் இப்பொழுது தொடட்டும் அப்பா. உன்னதத்தில் உள்ள அந்த பலத்தினால தொடுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. துவண்டு போய் கிடக்கிற மனம் உடைந்து போய் நிற்கிற நொறுங்குண்டு போய் இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவருடைய கரம் தேற்றட்டும் அப்பா. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை அப்பா என் ஆண்டவர் துடைப்பீராக ராஜா. அவர்கள் முகலில் உள்ள கண்ணீரை துடைக்கணும். தேவைகள் அப்பா ஆயிரங்கள் இருந்தாலும் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் நீர் போதுமானவராக இருக்கிறீர் சுவாமி. எப்படிப்பட்ட தேவைகளையுமே ஆண்டவர் நீர் சந்திக்கணும் அப்பா. முடியாததை முடிய பண்ணும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா நடக்க முடியாது இனி இந்த காரியம் நடக்காது அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய பயமுறுத்தக்கூடிய இடத்திலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தின் ஆவிகள் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. காரியங்கள் துரிதமாய் வாய்க்கட்டும். என்னென்ன ஜெப குறிப்போடு இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உடைய தீர்க்கதரிசியா உடைய ஊழியக்காரனாய் அப்பா ஹல்லேலூயா நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, காரணம் நானே உன் தேவன் என்று நீர் சொல்லுகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. உன் தேவன் மிகப்பெரியவர் என்பதை நீ அறிந்து கொள். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே உன்னதர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் ஒருவர் தான் உனக்கு நித்திய ஜீவனை தர முடியும். அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ள வர முடியாது, நுழைய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரே வாசல். இவரே உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரை. ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் கிரியை செய்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அற்புத அடையாளங்களோடு அப்பா பிள்ளைகள் சாட்சிகளை சொல்ல என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். ஆமா ராஜேஷ் அப்பா, இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த தேசத்துல எங்க இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா, யாரெல்லாம் என்னோடு இணைகிறார்களோ சர்வ வல்லமைகளோட தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது உற்று நோக்குகிறதுப்பா. இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற என் தேவன் பிள்ளைகள் தேவைகள் என்னது என்பதை அறிந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீர் கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்கிற என் தேவன் நீர் சர்வ வல்லவர் அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மீண்டும் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையில கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னார். நிச்சயமாகவே நீங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அதன் மூலமாக மகிமைப்படுவாராக. நீங்கள் எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை சாட்சியாக நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இது நிமித்தமாக அநேக ஆத்துமாக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். அது நிமித்தமாக நிச்சயமாகவே மிகப்பெரிய எழுப்புதலை என் தேவன் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.